பணம் சார்ந்த கடனை சரி செய்வதற்கு மாதத்தில் அசலை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நாளும் நேரத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க சில நட்சத்திர நாளில். அந்த நாளை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அந்த நாளில் வாங்கின அசலில் ஒரு பங்கை நான் சொல்லும் ஒரு பரிகாரத்தோடு சேர்ந்து செய்து பாருங்கள், 100% கடன் தீரும். மே மாதத்தில் 2 தேதிகள் விரிகிறது. முதல் தேதி மே 3 ஞாயிற்றுக்கிழமை 3 மணிலிருந்து 4:30. இந்த 3 மணிலேருந்து 4:30க்குள்ளே ஒரு தட்டு நிறையா கோதுமையை பரப்பி சென்டரில் நெய்யகல் விளக்கு ஏற்றி உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை வெத்தலை, அதற்கு மேலே கவர் 5 வெத்தலை 5 கவர், அதுக்கு மேலே 5 ஏதோ ஒரு சிறிய பணத்தால் 10 ரூபா 20 ரூபா பணத்தால் புணுகு தடவி வச்சுட்டு, இப்போ பேங்க் லோன் 5 லட்சம் இருக்குது, பர்சனல் லோன் 3 லட்சம் இருக்குன்னா ஒவ்வொரு வெத்தலைக்கு மேலேயும் மொத்த கடனையும் ஒரு பிரியாணிகளை எழுதி வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் பணத்தாலையும் பிரியாணிகளையும் நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை சொல்லணும் 27 முறை. சொன்னதுக்கப்புறம் பிரியாணி இலையை எரிக்கிறீங்க, அந்த பணத்தால் கவரில் போட்டு வைக்கிறீங்க. இந்த மாதிரி 5 வெத்தலைக்கு மேலே இருக்கக்கூடிய 5 பணத்தாலையும் பிரியாணி இலையையும் 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லி பிரியாணி இலையை எரிச்சிட்டு பணத்தால் கவரில் வச்சுட்டு அந்த கவரை பூஜை அறையிலையோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டிகளையோ வைத்து விடுங்கள். வச்சதுக்கு அப்புறம் அந்த விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய கோதுமையை கையில் எடுத்து, நான் நன்றாக உழைக்கக்கூடிய உழைப்புக்கு தகுந்த மாதிரி எனக்கு எதிர்பாராத பணம் திடீர் பணவரவு வந்து என் குடும்பத்துக்கு கஷ்டம் கடன் கஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு கிழக்கு திசையில் அந்த கோதுமையை தூக்கி வீசிடுங்க. அதற்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து எங்கெங்கே கடன் வாங்கியிருக்கீங்களோ அங்கெல்லாம் அசலுக்கு ஒரு பங்கை ஆன்லைனில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கள். அது சிங்கிள் ரூபியாகவும் இருக்கலாம், ஆனால் அசல் தீர்ந்துருச்சுன்னு அனுப்பி விடுங்க, தீரும் உங்கள் கடன். இதைய மே 3ஆம் தேதி மறக்காமல் அனைவரும் செய்யுங்கள், செய்து பாருங்கள், கைமேல் பலன்கள் நிச்சயம். அடுத்த தேதி மே மாதத்தில் 22ஆம் தேதி வருகிறது, வெள்ளிக்கிழமை. அதுவும் அற்புதமான தெய்வீகமான சஷ்டியோடு வருது. காலையில் 7:30லிருந்து 9 மணிக்கு இதே வழிபாடு தான். போனது ஞாயிற்றுக்கிழமை பண்ணங்காட்டிக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கான கிரக சூட்சம உணவு தானியம் கோதுமை. வெள்ளிக்கிழமைக்கு சூட்சமமான கிரகம் சார்ந்து சுக்கரன் சார்ந்துனா கல்லுப்பு. அன்னைக்கு காலையில் போய் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி சென்டரில் நெய்யகல் விளக்கு ஏற்றி, எப்படி முன்னாடி சொன்னனோ வெற்றிலை கவர் பணத்தாள் பிரியாணிகளை அதே மாதிரி வச்சு 27 முறை மந்திரத்தை சொல்லி பிரியாணிகளையை எரிச்சிட்டு அந்த கவருக்குள்ள பணத்தை போட்டுட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. இந்த உப்பை மட்டும் கல்லாப்பெட்டிகளை கொஞ்சமும் சமையலறையிலும் வைத்து பயன்படுத்த ஆரம்பியுங்கள். இதை செய்கிறதுனால என்ன ஸ்பெஷல்? வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்காதனால திடீர் பணவரவு வரும். சுக்கரன் குலதெய்வ ஆறுதல் உங்கள் வீட்டில் கிடைக்கும். அது இல்லாமல் இதை ஒரு பரிகாரமாக செய்யும் போது லட்சுமி வசிய பரிகாரம் கடன் தீர்க்கும் பரிகாரமாகும்.